ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வர்றதுனாலன்னு இல்லைங்க, எல்லா நாளுமே வந்து பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டு வேலைகள் வந்துட்டு அடுத்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடக்கூட மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே துவைக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து சோப்பு தூளில் வந்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் உள்ளுக்க வந்துட்டு வீட்டு வேலை என்ன இருக்கோ உள்ளுக்க அதை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளோட ட்ரெஸ் வந்துட்டு இருக்குது. பிள்ளைங்க எப்படி அப்படின்னா விளையாடுவாங்க, ஜஸ்ட் அழுக்காயிருச்சு அப்படின்னா அதை கழட்டி போட்டுட்டு அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்து ஏதாவது அது வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னா திருப்பி அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அதிகப்படுத்துறது. பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தான் வந்துட்டு துவைக்கிற கல்லில் வந்து துவைச்சிக்குவேன். அது வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது வாஷிங் மிஷினை காட்டிலும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கும் முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பல்ஸ் எல்லாமே கிளஞ்சு தான் வந்து கிடக்கும். நான் எப்போவுமே வந்து அடுக்கி வச்சு கூட்டி விட்டுருவேன். பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து களைச்சி விட்டுருவாங்க. பத்தாததுக்கு வாத்து கோழி இதெல்லாம் வந்து அங்கனைக்கிலே வந்து உட்காந்துக்கும். அது ஏன்னே தெரியல செப்பலுக்கிட்டே. பிள்ளைங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வெளியில் இந்த விண்டோ கிட்ட தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வெளியில் நின்று கிளம்பிட்டு இருப்பாங்க. தலை சீவுறதுமே வீட்டுக்கு வெளியில் வந்து நான் வந்து தலை வந்து சீவிடுவேன்னா சாக்ஸு வந்து போட்டால் சுபசரி. கடைசியில் வந்துட்டு சாக்ஸ் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை வந்து கழட்டி அந்த விளக்கு வைக்கிற மாடத்தில் வந்து வச்சுட்டு போயிட்டா. அப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு சரி மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம், அதுக்கும் வந்து தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தொட்டியில் வந்துட்டு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். பெரிய தொட்டியில் நல்லா தளைஞ்சு சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். கடைசியில் இந்த கோழியும் வாத்தும் வந்துட்டு அந்த இலை எல்லாமே சாப்பிட்ருச்சு. திருப்பி செல்ஃபில் வந்து தூக்கி வச்சுருந்தேன் ஜன்னலில், அதையுமே வந்து கடிச்சிருச்சு. இப்போ குச்சி மட்டும்தான் இருக்குது. சரி இருக்கிறதுலையாவது வந்து தண்ணி வந்து ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு மட்டும் தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டு உள்ளுக்கு போயிட்டு அடுத்து வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலை இது தான் வந்துட்டு இருக்கும். இது வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வீடு ஃபுல்லாக மொழுகணும் இல்லையா, அதனால வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு வீடு மொழுகிற வேலையும் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பிதாக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கூடையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் ஃபர்ஸு ஃபோன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கூடையை வந்து கதவுக்கு பின்னாடி வந்து மாட்டி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் எல்லாமே வந்து கிடக்கு. அது ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ விளக்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை, அதனால் வந்துட்டு ஆரோ வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு காலையில் பிடிச்சி வச்சுட்டு அதிலே வச்சுட்டு போயிட்டேன். சரி இப்போ வந்து பிடிச்சி ரெப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பித்தளை சருவத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ பிடிச்சிட்ருக்கேன். பயங்கரமான தண்ணி தாகம், செம்ம வெயில் வந்து போட்டுட்ருக்கு. காலையில் எதுவுமே சாப்பிடல. பிள்ளைங்களுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போய் விட்டுட்டு வரணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸுங்க. போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு திருப்பி மறுபடியும் அதுக்கப்புறம் 3:40க்கு ரிட்டர்ன் கிளம்பி மறுபடியும் போய் கூட்டிகிட்டு வரணும். ஆல்ரெடி பாத்திரம் விளக்கி வச்சுருந்தது இருந்துச்சு, அதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லா பாத்திரமே வந்து விளக்கிட்டேன். ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லைங்க, அதனால வந்துட்டு சார்ஜ் வந்து போட்டுட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் விளக்குனதுனால அது எல்லாத்தையும் தண்ணியை வடித்து விட்டுட்டு இப்போ வந்து கவுத்து விட்டுறேன். கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஈரமாக இருக்கும், அதை வந்து தொடச்சிட்டுட்டு அப்படியே சிங்கையும் வந்து கழுவிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா வீடு எல்லாமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து சாப்பிட போனேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மோப்பு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்துட்டு ரொட்டீனாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த வேலை இருக்க தான் செய்யும். எப்போதுமே வந்துட்டு காலையில் டைம் இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்களை கிளப்பும் போதே கொஞ்சம் பாத்திரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக விளக்கிடுவேன். இல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து தான் நான் வந்துட்டு விளக்குவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்லான்ட்டு பார்த்தேன். சரி ஒரே தான் மோப் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோப்பையும் வந்து போட்டு விட்டுட்டேன். கூட்டிகிட்டு மோப்பையும் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடை வந்து டயத்துக்கு வந்து சாப்பிடுவான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்றைக்கி எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் காலை சாப்பாடு. இப்போ வீடு ஃபுல்லாகவே வந்து மோப் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா தண்ணி வந்து வச்சுட்டு அதில் வந்து சோப்பு லிக்விட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு லிக்விடுனா அந்த வீடு கழுவுற லிக்விட் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொடச்சி விட்டுருவேன். 2வது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாயில் போட்டு தொடச்சி விட்டுட்டு ஃபேனை வந்து போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ நான் வந்து சாப்பிட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி சாப்பிடும்போது மணி வந்துட்டு 11:15 ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டேங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக வந்து காஃபி வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு காஃபி வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு பால் வந்து காய வச்சுருந்தேன் காலையில். அதில் வந்து கொஞ்சோண்டு பால் வந்து இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுருந்தது. சரி அதில் காஃபி தூளை போட்டு ஆற்றி நம்ம வந்து குடிச்சிடலாம், வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் வந்து சூடு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ ஆற்றி வந்து குடிக்க போகிறேன். எப்போதுமே இந்த கிச்சனில் இந்த சைடு உள்ள விண்டோ வந்து, அதாவது ரைட் சைடு உள்ள விண்டோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுவேன். அதில் வந்து காற்று வந்து அதிகமாக வரும். ப்ளஸ் அடுப்புக்கு நேராக உள்ள விண்டோவில் வந்துட்டு அந்தளவுக்கு காற்று வந்து இருக்காது ரொம்ப அதிகமாக. எப்போயாவது திடீர்னு அந்த சைடு இருந்து காற்று வந்துச்சுன்னா வரும். அந்த மாதிரி தான். மொத்தத்தில் 6 விண்டோ வந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய விண்டோ இருக்கிறதுனால காற்றோட்டம் வந்துட்டு நல்லா அதிகமாகவே இருக்கும். நான் வந்துட்டு அடைச்சி வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது அடுப்பை வந்து ஒழுங்காக எரிய விடாது. அதனால வந்துட்டு அடைச்சி வச்சுக்குவேன் சமைக்கும்போது. அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வந்துட்டு வரும். அண்ணா இல்லாட்டி என்னோடய வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க. இல்லாட்டி என் தம்பி ஏதாவது வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் போடுவான். அதை வந்து தான் இப்போ நான் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கிங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை வந்து பேசிவிட்டு அப்புறம் ஈவினிங் போல் பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஜவுளி கடையில் போயிட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ரெடிமேடாகவே வந்துட்டு யூனிஃபார்ம் வந்து விற்றுச்சு 6th எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அஸ்விதா. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிஃபார்ம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 2 யூனிஃபார்ம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு வந்தேன். அன்றைக்குங்க வந்துட்டு புக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அப்புறம் அதுக்கு வந்துட்டு அட்டை போடுறதுக்கு வந்துட்டு அமேசானில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் போகுதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கர் மட்டும் இருக்குது. ஸ்டிக்கர் மாதிரி தான். பேப்பரை வந்து பிரிச்சுட்டு அப்படியே வந்து நோட்டில் வந்து ஒட்டிக்கலாம். பின்னடிக்க தேவையில்லை. அதே மாதிரி கம்மும் தேவையில்லை. ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துட்டு லேபிள் மாதிரி எடுத்துகிட்டு அந்த அப்படியே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து ஒட்டிக்கிறது. ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுதான் வந்துட்டு இந்த தடவை அமேசானில் வாங்கி உங்களுக்கு வந்து அட்டை வந்து போட்டு கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது வந்துட்டு. இப்போ நம்ம வந்து ப்ரௌன் ஷீட்லாம் வந்துட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப்லர் பின் வந்து போட்டு நம்ம ஸ்டாப்லர் அடிக்கணும். ஆனால் இந்த மெத்தடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். நைட்டு டின்னருக்கு வந்து அன்றைக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு இருந்துச்சுங்க. அதனால் தோசை வந்து ஊற்றிட்டேன். தோசை வந்து ஊற்றி அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் எல்லா அம்மாமார்களும் வீட்டில் வந்துட்டு சும்மா உட்காந்து சீரியல்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. இந்த வேலை தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? நான் அதில் பாதி தான் வந்து காட்டியிருக்கேன். ஃபுல்லாக வந்து காட்டலை. ஃபுல்லாக காட்டினேன் அப்படின்னா அது வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக வந்து போகும். அதனால் வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு நைட்டு டின்னரை வந்துட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இவ்வளோ வேலை இருக்குங்க. இவ்வளோ வேலையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வளன்னு ஒன்றுனா இழுத்துட்டு போகும். சும்மாவும் நம்ம இருக்க மாட்டோம். வேலையே பார்த்ததுனால சும்மா இருக்கிறதுல அடுத்து ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது, இல்லாட்டி செல்ஃபை துடைக்கிறது, ஏதாவது தூசியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணுறது, இல்லாட்டி ஃப்ரிட்ஜை துடைக்கிறது, இப்படி தான் வந்துட்டு பொழப்பு வந்து ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.